அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் 2 நாளில் ஸ்கூல் திறக்க போகுது. ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய குழப்பத்தில் இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் வீட்டுக்கு காலியாக வரதோட மட்டும் இல்லாமல் அடிக்கடி இதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் முட்டை சாதம் ரெசிபி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முட்டை சாதம்னு சொன்னேன் இல்லையா? இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 கிராம்பு, ஒரு 2லேருந்து 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் சின்னதாக ஒரு பீஸ் பட்டை அண்ட் ஒரே அன்னாசி பூ எடுத்துக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக கல்பாசின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா, இதை வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அண்ட் சின்ன துண்டு சுக்கு வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒரு பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் சும்மாவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நினைக்கும் போது டக்குன்னு இந்த முட்டை சாதம் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்கிற அளவுக்கு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு 2 தடவை முட்டை சாதம் சூப்பராக பண்ணிடலாம். அண்ட் இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸில் பண்ண போகிறேன். இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட பாஸ்மதி ரைஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் குக்கிங் ரைஸில் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நார்மலாக சோறு வடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப கொலையை விட்டுறாமல் கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு அகலமான கடாய் எடுத்துகிட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள், ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு 3 பல் வெள்ளைப்பூடை வந்துட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். முட்டை சேர்க்குறோம் அப்படின்றனால வெள்ளைப்பூடு சேர்க்கும் போது அந்த கேஸ் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்காது. ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடு ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் அளவில் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். பொடிசாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நமக்கு நல்லா வெந்து வதங்கி வரணும். ஸோ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு வச்சுருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்துட்டு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நான் சேர்க்குறது மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளி. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோன்னா புளிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ ஜஸ்ட் ஒன்று சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். உப்பு வந்து நான் இப்போ சேர்க்குறது தான், இதுக்கப்புறம் நான் சேர்க்க மாட்டேன். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அதை இப்போ தக்காளிலேயே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு தக்காளி வந்து நல்லா மசிகிற வரைக்கும் நான் 2 நிமிஷம் வச்சுருந்தேன். அண்ட் இப்போ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே மசிஞ்சு அந்த எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதில் இருந்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். நார்மலாக முட்டை சாதம் பண்ணும்போது மத்தியானம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடும்போது லைட்டாக முட்டையோட கவுச்சி ஸ்மெல் வரும் இல்லையா, இந்த மசாலா சேர்க்கும் போது அந்த ஸ்மெல் சுத்தமாக வராது. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இது கூடவே நம்ம சேர்க்க போகிற இன்னும் ஒரே ஒரு மசாலா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மசாலா. ஸோ இதிலேருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த 2 மசாலாவும் செய்யும் போது அதோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட சிக்கன் 65 மசாலா இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, கொஞ்சமாக சில்லி பவுடரும் ஜீரகத்தூளும் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் வந்துட்டு இன்னுமே நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ மசாலாவோட பச்சை வாசம் எல்லாமே நல்லா போயிருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி அந்த கடாயிலே ஒரு ஓரமாக தள்ளி வச்சுருக்கேன். இப்போ நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். ஸோ ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு 6லேருந்து 7 முட்டை வரைக்கும் நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். இது 4 பேருக்கான அளவு அப்படின்றனால நான் இவ்வளோ சேர்க்குறேன். இப்போ பிள்ளைங்களுக்கு மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு பிள்ளைக்கு 2 முட்டை கணக்கு வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மஞ்சக்கருவை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு அப்படியே நம்ம மூடி போட்டு வைக்க போகிறோம். மொத்தமாக சேர்த்து உடனே கிண்டக்கூடாது. இப்போவே மொத்தமாக சேர்த்து கிண்டிட்டோம் அப்படின்னா முட்டை எல்லாமே ரொம்ப பொடி பீஸாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கிண்டி விடும்போது முட்டை எல்லாமே நல்ல பெரிய பெரிய பீஸாக இருக்கும். ஸோ ரைஸ் சாப்பிடும் போதே நமக்கு அடிக்கடி முட்டை வர மாதிரி இருக்கும். அண்ட் சைடிஷ்மே தேவைப்படாமல் ரொம்ப சூப்பராக சாப்பிடலாம். ஸோ ஜஸ்ட் 1 நிமிஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் மூடி வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு முட்டை முக்கால்வாசி பதம் வெந்திருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி கரண்டியை வச்சு லைட்டாக உடச்சி விட்டுக்கலாம். ஸோ நல்லா உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளிலாம் இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது முட்டை நல்லா நமக்கு பெரிய பெரிய பீஸாக வரும். ஸோ முக்கால்வாசி பதம் வெந்த உடனேயே நம்ம வெங்காயம் தக்காளியோட சேர்த்து வதக்கிடணும். அப்போ தான் அதில் உள்ள உப்பு அதுக்கப்புறம் உரப்பு எல்லாமே வந்துட்டு அந்த முட்டையோடையும் சேரும். ஸோ நல்லா கரண்டி வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி அந்த முட்டையை உடச்சி விட்டுட்டு வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அதுக்கடையில் ரைஸ்மே பார்த்தீங்கன்னா நான் வடித்து வச்சுருந்தேன்.
ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணணும்னு இல்லை, நார்மலாக நம்ம சோறாக்குவோம் இல்லையா, அந்த ரைஸுமே சேர்த்துக்கலாம். பட் பாஸ்மதி ரைஸ் சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்துட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். அண்ட் பிள்ளைங்களுக்குமே பார்க்குறதுக்கு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதனால தான் இதை சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த மசாலா இருக்கு இல்லையா, ஜஸ்ட் கையில் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த ரைஸ் மேலே தூவி விட்டுறலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுற வேண்டியதுதான். முட்டை சாதம் அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா சேர்த்து பண்ணுறதை விட இந்த மாதிரி மசாலா வந்துட்டு ஒன் டைம் கொஞ்சம் பல்காக நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய ரெசிபிக்கு இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே இல்லாமல் வேறு ஏதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த மசாலா சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ எல்லாம் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா ஒரே நிமிஷத்துக்கு மட்டும் நான் மூடி போட்டு வச்சிடுறேன். ஸோ ஜஸ்ட் 1 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வச்சதுக்கு அப்புறமா இப்போ கை நிறையா புதினா இலை வந்துட்டு நான் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். வழக்கமாக நம்ம மல்லி இலை தான் கடைசியாக சேர்ப்போம் இல்லையா, இந்த ரெசிபிக்கு புதினா இலை சேர்க்கும் போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட டிஃப்ரெண்ட் ஸ்டைல் முட்டை சாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். நார்மலாக நீங்கள் பண்ணுறதை விட இந்த மாதிரி மசாலா அரைச்சி பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், பிள்ளைங்களுக்கும் நல்லா பிடிக்கும். ஒன் டைம் நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க திரும்பவும் செஞ்சு கேட்பாங்க. அண்ட் நமக்குமே இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்குன்னு தனியாக சைடிஷ் செய்யணுங்கிற அவசியமும் கிடையாது. அண்ட் யாரெல்லாம் ஸ்கூல் திறக்கும் போது ஃபஸ்ட்டே இந்த ரெசிபி லஞ்ச் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் வரும். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.